கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் தான் போயிட்டுருக்கோம். எங்கே இருக்குன்னா மடிப்பாக்கம் லொக்கேஷனில் இருக்குது. இது வந்து நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் பார்த்துருந்தேன். இந்த மடிப்பாக்கமில் இருக்க முருகர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு தான் நான் முடிவு பண்ணிட்டு கிளம்புறேன். இப்போ நம்ம அந்த முருகர் கோவில் தான் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு. நான் காரில் தான் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி காரில் போயிட்டுருக்கேன். ஸோ ஆனால் இந்த டைமில் வந்து காரில் போனோம் அப்படின்னா டிராஃபிக்லாம் நிறைய இருக்கும். ஸோ டூ வீலர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சந்தில் பூந்து போயிடலாம். கார்னால் நம்ம அப்படி போக முடியாது. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த குட்டி குட்டி சந்தில் திரும்பி போகிற மாதிரி இருந்துச்சு நான் போன எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி காரில் போகிறதோட பைக்கில் போகிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன ரோடு நம்ம நினச்ச இடத்துல கட் பண்ணி போய்க்கலாம். ஆனால் கார்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஸ்பீடாக போக முடியாது. அந்த மாதிரி கேப்பில் போக முடியாது. ஆனால் நான் வந்து ஃபேமிலியாக போனதால கார் கொண்டு போயிருந்தேன். சிங்கிளாக போயிருந்தேன் அப்படின்னா பைக்கில் தான் போயிருந்தேன். பட் ஆனால் அம்மாலாம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் காரில் போயிருந்தேன். ஆனால் போகிற டைம் வந்து ஒன்று மார்னிங் சூஸ் பண்ணிக்கிங்க, இல்லைனா ஈவினிங் சூஸ் பண்ணிக்கிங்க. அந்த ஆஃப்டர்நூன் டைம்லாம் போக வேண்டாம். க்ளோஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். ஸோ அதனால் எனக்கும் சொன்னதை வச்சு சொல்கிறேன். சிலர் சொன்னாங்க இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் டைம்லாம் க்ளோஸில் இருக்கும், ஒன்று மார்னிங் போங்க இல்லைனா ஈவினிங் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஈவினிங் போகலாம் பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த கார் ஓட்டினாலே முன்னாடி போகிறவங்களாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தில் வந்ததுனாலே மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான், மாட்டியாச்சு. இதுதான் இப்போ இந்த மாதிரி காரில் வந்ததுனால இப்போ நான் இந்த கேப்பில் மாட்டிக்கிட்டேன். இப்போ இந்த கேப்பில் வந்து ஆப்போசிட்டில் கார் வருது. நான் இந்த கேப்பில் போனோன்னா இதே டூ வீலராக இருந்துச்சுன்னா சல்லுன்னு போயிட்டுருக்கலாம். இப்போ கார்னால் நான் இப்போ பார்க் ஆகிட்டேன் இந்த ரோட்லேயே. கரெக்டாக போட்டிருக்கேன் ரோட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போகிற மாதிரி அப்படின்னா ஒன்று டூ வீலர் சூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஃபேமிலியாக போனோன்னா கார் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிங்கிளாக போனீங்க அப்படின்னா டூ வீலர் எடுத்துகிட்டு போயிடுங்க, கார் கொண்டு போகாமல். நான் போயிருந்த அன்றைக்கி இந்த மாதிரி காரில் மாட்டிக்கிட்டேன். கேப்பில் ரொம்ப சுகராக இருந்துச்சு அந்த ரோடு வேறு. அந்த கார்காரங்க வந்து பின்னாடி வந்து நான் அந்த கேப்பில் போய் எவனும் நின்று பொறுமையாக வர மாட்டான். அப்படியே யாரும் இல்லை வந்துடும். இடிக்குமா இருக்காதுமா. இதோட சூப்பராக போனாங்க இதில் பெஞ்சில். சார் காரை நவுத்துங்க சார். இப்படி சைடில் முடியுமா? இல்லை பார்க்கிங் லைட் போட்டு அவர் சைடில் ஹார்ன் அடிக்கிறான். அப்படியே நிற்கிறான். நீங்கள் ரிவர்ஸ் கூப்பிட்றாங்க. நல்லா ரிவர்ஸ் போகிறோம். முன்னாடி வண்டி நிற்கிறாங்க. வர கூப்பிட்றாரு. ஸோ பார்த்தீங்களா கைஸ், இந்த மாதிரி தான் காரில் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பைக்குனா நமக்கு பிரச்சனை இல்லை. காரில் போகிறோம், சப்போஸ் யாராவது கோடு போட்டாங்கனாலுமே நம்ம எதுவும் கேட்கவும் முடியாது. ஏன்னா அந்த ரோடு அந்த மாதிரி சின்ன ரோடு நம்ம காரை கொண்டு போயிட்டோம். அவ்வளோ பைக்கு போகிற இடத்துல நம்ம காரை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டோம்னா கோடு போட்டாலும் நம்ம பாட்டு சைலண்ட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய சாய்ஸ் வந்து பைக்கில் போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். கல்லோ எங்கேருந்து போகிறது? गाड़ी मरच
எப்படி வராங்க வரவங்களா? இதா எங்கடா கோயில் போகணும்ல. இதுதான் கோயில். எது தாண்டிக்கிட்டு தான் கோயில். அதான் கோயிலா? ஆமாம், இது நீங்க வருஷம் செல்ல முருகர் அதை நிற்கிறாரா? இருக்கா? அது நிற்கிறாரு என்ன இவ்வளோ பார்க்கிங் போட்டாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கோயில் வண்டி இறக்கி ஆனால் பார்க்கிங்கில் தான் ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா கார் நிற்கிற இடத்துல ரெண்டு கார் நிறுத்தலாம். அந்த மாதிரி இடத்துல வந்து ரெண்டு டூ வீலரை எதிர்க்க நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க. அதை எடுத்து நம்ம காரை பார்க் பண்ணோம். வர இப்போ என் தம்பி தான் காரை தள்ளிகிட்ருக்காரு. அதாவது நம்ம இப்போ ஒரு இடத்துல போய் பார்க் பண்ணுறோம், நிற்கும் போது தான் நமக்கு முன்னாடி வந்து வண்டி வச்சுட்டு நிற்கிறது, வண்டியை முறுக்கி காட்டுறது, இதெல்லாம் நடக்கும். பின்னாடி நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். ஸோ பார்க்க பின்னாடி பாரு, ரோட்டில் ஓரமாக நிறுத்துறோம். பின்னாடி சின்ன கதவு பின்னாடி பாரு. ஒரு ஆள் காரில் இடிக்குமான்னு பாரு. ஒரு ஆள் போகிறோம். அந்த மாதிரி சின்ன டோர் தான் இருக்குது. இல்லைடா, காரில் இடிக்குமான்னு அந்த டோருக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பாதி டோரில் நிறுத்திட்டேன் காரை கொண்டு போயிட்டு. அதனால் அந்த வீட்டிலேருந்து வந்து பார்க்கிங்கில் பாதி நோ பார்க்கிங்கு கொஞ்சம் பின்னாடி தள்ளி விட்டுக்கோ அப்படின்ட்டு போனார் ஒரு பெரிய. யாரோ வெளில வந்து போயின்னு இருக்கா மாதிரியே சின்ன போடுவாங்க. பார்க்கிங் போட்டு முடிக்க போதும் ஆயிடுச்சு. வரலாமா? போதும். நடு ரோட்லேயே ஆட்டோ நிறுத்தி வச்சுருக்காங்க. நடு ரோட்லேயே எடுத்துகிட்டு போவோம். அந்த பக்கம் இறங்கிக்கலாமாக்கா? ஸோ ஃபைனலாக கோயிலுக்கு வந்துட்டோம். கோவில் இருக்க சாமிங்கெல்லாம் இருக்குது. நிறைய சாமி சிலைங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து பேர் தெரியாது. நம்ம எல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு லாஸ்ட்டாக இங்கே தான் இருக்கார். நம்ம பார்த்தோம். அந்த முருகர் சில ஸ்டாச்சு வந்து வெளியே இருக்கும், பெரிய ஸ்டாச்சு. இப்போ நம்ம கோயில் உள்ள வந்து சாமியெல்லாம் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கோம். சாமி சாமி பேர்லாம் ரொம்ப தெரியாது. ஸோ எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுதான் நான் சொன்ன முருகர் ஸ்டாச்சு. மலேசியா ஸ்டாச்சு அப்படின்னாங்க. அங்கே வந்து ஒரு விபூதி மாதிரி ஒரு பவுடர் மாதிரி கொடுத்தாங்க, கடலை மாவு மாதிரி. அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கோயிலில் வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாது. அதாவது இந்த ஸ்டாச்சு கிட்ட வந்து எடுத்துக்கலாம், பட் ஆனால் கிட்ட போய்ட்டு ஸ்டாச்சு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. கீழே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டெப்ஸு கீழே இருந்து தான் ஃபோட்டோ எடுக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே, வீடியோவில் முடிச்சுக்கிறேன். பை டாட்டா.